பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 10 வசனத்திலே நாம் இப்படியாக ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி ஒரு ஜபமாக இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறவர் யார்? தாவீது ராஜா. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்தை செய்கிறார். அது நிமித்தமாக அவர் தன்னுடைய இருதய சுத்தத்தை அவர் இழந்து போகிறார். எனவே அவர் கர்த்தரிடத்தில் மீண்டுமாக தன்னுடைய இருதய சுத்தத்திற்காக மன்றாடுகிறார். தேவனே, சுத்த இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஏன் இவர் சுத்த இருதயத்தை அவர் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ அவர் குறிப்பிட்ட ஒரு பாவத்தை செய்தது நிமித்தமாக கர்த்தருக்கும் அவருக்கும் நடுவே அவருடைய பாவங்கள் தடையா இருக்குது. இவர் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல, கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல. இடையிலே கர்த்தருக்கும் இவருக்கும் இடையிலே இவர் செய்த பாவம் ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவராய் இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் செய்கிறதான பாவங்கள் நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு மிகப்பெரியதான பிரிவினையை உண்டாக்குகிறதை அன்பானவருடைய பிள்ளைகளே நாம் அறிந்திருக்கிறோம். எனவே எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, இவர் செய்ததான பாவம் இவருக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. இவர் கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல. எனவே அவர் தன்னுடைய இருதயத்தின் சுத்தத்திற்காக அவர் மன்றாடுகிறார். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாமல் பார்க்காம என்னால் இருக்க முடியல. என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதய சுத்தத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது தன்னுடைய இருதயத்தின் சுத்தத்திற்காக கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நம்முடைய முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு ஒன்பதாக நீங்களும் நானும் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இருதய சுத்தத்தோடு இருப்பார்களோ அவர்கள் கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இருதய சுத்தத்தை ஒரு மனுஷன் இழக்கும் பொழுது கர்த்தருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போக நேரிடும், தன்னுடைய சமாதானத்தை இழந்து போக நேரிடும். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே, அந்த ஒரு பரிதாபமான நிலைக்கு நான் போகாதபடிக்கு ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கர்த்தரை பார்த்து கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அந்த இருதய சுத்தத்தை குறித்து நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நம்மை அல்லது கர்த்தரை நமக்கு மறைக்கக்கூடிய, நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு தடையாய் வரக்கூடிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் தடை உண்டாக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே அசுத்தங்களையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நான் எப்பொழுதுமே உடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். நாம் சுத்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். நாம் சுத்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனவே ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீர் விரும்புகிற சுத்த இருதயத்தை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மட்டும் அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் சுத்த இருதயத்தோடு இருக்கும் பொழுது தகப்பனே உம்மை பார்க்க முடியும், உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இருதயத்துடைய சுத்தத்தை நாங்கள் இழக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க முடியாது. உமக்கு தூரமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வாழ வேண்டி இருக்கும். ஆண்டவரே,
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிக்கிற எந்த ஆண்டவரே அசுத்தமான காரியங்களுக்கும், எங்கள் இருதய சுத்தத்தை கெடுக்கிற எல்லா அசுத்தங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சுத்த இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறான்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறபடி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக எப்பொழுதுமே சுத்த இருதயத்தோடு இருந்து உம்முடைய முகத்தை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், உம்முடைய நன்மைகளை எப்பொழுதுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருபைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்தவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.